ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம குலோப் ஜாம் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்படி காட்டு இப்படி காட்டு. எங்கே பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ண போறோம். ஓகே, கட் பண்ணிட்டு கொடுக்கலாமா? மாவுமா குலோப் ஜாமுன் மாவு இது போதுமா? இது நெய். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நெய் போடணுமா? ஆமா, நெய் போடணும். நெய் பச்சை தண்ணி. நெய் பச்சை தண்ணி போட்டுருங்க. அதான் இதோ வேற ஒரு பக்கத்து சொன்னா ஓ அடியோகா நீ ஓடு. ஓகே, சரி வாங்க போயிட்டு பாவம் கஷ்டம். வாங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஐயோ லைட் எங்கடி? வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாவு வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணுவோம். சக்கரை ஓகே. கிருத்திகா இப்படிதான் ஆர்டர் கிட்டீங்க நீங்க. ஒழுங்க. ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை போய் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடித்து கொள்ளலாம். சரி, இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ இந்த அளவு போட்டிங்கன்னா தண்ணியில் போட்டு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் புஷ்டுன்னு வந்துடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து லைட்டாக இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக வந்துடும், வீரல் இல்லாமல். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, முடிஞ்சிடுச்சு. நம்ம போயிட்டு இப்போ எண்ணெயை சுட வச்சு பொரிச்சு எடுத்துட்டா குலோப் ஜாமுன் ரெடி. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சிட்டோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிடலாம். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ போட்டுருவோம் நம்ம ஒன்று ஒன்றா. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒட்டிக்காதா? ஒட்டாது ஒட்டாது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு போல, அதான் போட்ட உடனே எல்லாம் ப்ரௌனாக வந்துட்டாங்க பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம அதை மட்டும் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட். ரொம்ப நேரம் விட்டோம்னா அப்புறம் கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஜாமுன்லாம் போட்டேன். ஜீராவில் போட்ட உடனே நல்லா
உப்பி வந்துடுச்சு. இது ஒரு 2 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கலாமா குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு. தடன் தடன். ஆனால் இது என்ன உண்மைன்னா, நான் இது வரைக்கும் குலோப் ஜாமுன் வந்து ஒரு 3 டைம்ஸ் என்னவோ நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நல்லா வந்ததே இல்லை. ஒரு வாட்டி வந்து நான் அந்த பால் வந்து பெருசாக போட்டுருவேன், இல்லை ரொம்ப சின்னதாகிடும், அப்புறம் அந்த எல்லாம் கிராக் ஆகிடும். ஆனால் இந்த டைம் மட்டும்தான் நான் நினச்ச மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கானா. இப்போ நம்ம வந்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் செய்யும்போது எங்கள் வீட்டுக்கார கூட சாப்பிடல அந்த குலோப் ஜாமுனை பார்த்துட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது, அது பயந்து ஓடி போயிடுது. ஆனால் இது சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். சாப்பிடவே இல்லை தீபாவளி செஞ்சது. லைட்டாக அந்த ஜீரா வந்து என்னால் அப்படியே ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாமா? செம்மையா இருக்கு. ஆனா என்ன, சக்கரை கொஞ்சம் கம்மியா போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இதோட சூப்பரா பண்ணிடலாம். ஓகே டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.